ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தெலுங்கு தேசம் கூட்டணி வேட்பாளர் தாக்கப்பட்டு தொடர்பாக விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலர் டிஜிபி ஆஜராக ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆந்திராவில் ஒரே கட்டமாக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. 175 சட்டசபை தொகுதிகள் மற்றும் 25 மக்களவைத் தொகுதிகளுக்காக ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது பல்வேறு இடங்களில் கடுமையான வன்முறை மோதல்கள் ஏற்பட்டன. குறிப்பாக இந்த வன்முறை மோதலில் ஆளக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியின் தொண்டர்கள் மற்றும் அதேபோன்று தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தொண்டர்கள் என இரண்டு தரப்பை சேர்ந்தவர்களும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் இடையே ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பல்வேறு இடங்களில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. அதேபோன்று சில வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட வந்தவர்களையும் போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இப்படியாக ஆந்திராவில் நடைபெற்ற தேர்தல் பல்வேறு இடங்களில் வன்முறை, கள்ள ஓட்டு போட முயற்சி உள்ளிட்ட பல்வேறு கலைபரங்கள் அரங்கேறியது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கலவரம் என்பது மிக பெரிய அளவில் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையம் அருகே நடைபெற்ற கலவரம் தொடர்பாக பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை குறித்து தலைமை செயலாளர் டிஜிபி நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை குறித்து தலைமை செயலர் மற்றும் டிஜிபி ஆகியோர் நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டதா, அதே போன்று பதற்றமான வாக்குச்சாவடியெல்லாம் கண்டறியப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளுக்கு போடப்பட்ட பாதுகாப்புகள் என்ன என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆந்திராவில் ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏவின் காரும் எரிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியது. இப்படியாக பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. தேர்தலுக்கு பிந்தைய இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆஜராக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அவர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுக்காக போடப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என, கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என, பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அதற்கு போடப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை என்ன, தேர்தலுக்கு பிந்தைய நடைபெற்ற கலவரத்தின் போது என்னென்ன பாதுகாப்பு குறைபாடு இருந்ததற்கான காரணம் உள்ளிட்ட அனைத்தையும் விளக்கமாக தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது.